வெஜ் மக்ருனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே சவுட் பண்ணிக்கோங்க. அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சூடானதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நான் இப்போ இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயத்தை நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றா தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த வாசனை கொஞ்சம் நல்லா வரும். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாகிற மாரி வதக்கிட்ட அப்புறம் தேவையான நான் இன்றைக்கி குடமிளகா, கேரட், ஸ்வீட் பேபி கார்ன், அப்புறம் பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அப்புறம் அன்குக்குடு பாஸ்தா அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா தேவைக்கேற்ப அதையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலரி விடுங்க. அப்புறம் கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனை வரும். அப்போ தேவைக்கேற்ப தண்ணி. இது நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றணுன்னா, பாஸ்தா முங்குற அளவு ஊற்றினா போதும். ஏன்னா நல்லா அப்போ தான் குக் ஆகி வரும். அப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் நல்லா விசில் போட்டு ஒரு 2 to 3 to 4 விசில் விட்டு எடுத்தால் நம்ம வெஜ் மக்ரோனி ரெடி.